ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பி ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவுமே மீதமான சப்பாத்தி மாவு வச்சு வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஹெல்த்தியாக இருக்க போகுதுங்க. அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்க போகுது. கடையில் பப்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்ற நேரத்துக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க என்னென்ன ஸ்நாக்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு கேரட்டும் தேங்காய் துருவலும் தேவைங்க. எப்போவுமே கேரட்டை இது மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குதுங்க. இப்போ வேணுங்கிறப்ப மட்டும் இது மாதிரி எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது 2 கேரட் போதுங்க. கேரட் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான போர்ஷனில் தேங்காய் துருவலும் எடுத்துக்கணும். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தி மாவு மீதி ஆயிடுச்சுன்னா எகைனும் சப்பாத்தி தான் சுடுவோம். அது மாதிரி பண்ணுறத விட இது மாதிரி ஸ்நாக்ஸு அது மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக அதாவது இன்க்ளூட் பண்ண மாதிரி நமக்கு இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கேரட்டை மட்டும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குனாவே போதுங்க. அப்படியே சுருண்டு வந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் வேணும்னா அது கூட பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வேகிற டைம் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். கேரட் இது மாதிரி நல்லா பருப்பி விட்டு மூடி வச்சிங்க, சீக்கிரமே சுருண்டு வந்துடும். இப்போ இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சப்பாத்தி தாங்க சுட்டோம். கொஞ்சமாக மாவு மீதம் வந்து திடீர்னு ஞாபகம் வந்தது, அதனால தான் செஞ்சாங்க. 2வது வாட்டி செய்கிற அந்த ஸ்நாக்ஸை செஞ்ச உடனே டக்குன்னு காலி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தூளோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி கருப்பு எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாலை விட 10 மடங்கு எள்ளுலேயுமே அதுக்கப்புறம் ராகிலையும் அதிகமாக கால்சியம் இருக்குதாமாங்க. குழந்தைங்களுக்கு பாலை மட்டுமே கால்சியத்துக்கு கொடுக்குறத விட இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கெட்டியானதுக்கப்புறம் மணத்துக்காக ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிட்டா ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு இந்த வேலை அவ்வளோதான். இது கொஞ்சம் நாளாக சூடு ஆறட்டும். மோஸ்ட்லி சப்பாத்தி மாவு மீதமாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே எகைன் சப்பாத்தி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதை கொத்து பரோட்டா மாதிரி பண்ணிடுவேங்க. ஆனால் அதை விட இது மாதிரிலாம் செஞ்சு பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இது மாதிரி லிட்டு வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 கொடுத்தா கூட போதுங்க. அவங்களுக்கு வயிறு நம்பிரும், உள்ளேயும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொக்க தேய்ச்சி விட்டு ஸ்டஃபிங்ஸ் வச்சுருங்க. மேலே இருக்கிற டிசைன்லாம் சும்மா நம்ம விருப்பம் தாங்க. க்ரியேட்டிவிட்டிக்காக சும்மா இது மாதிரி பண்ணேன். இந்த சோமஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா இது மாதிரி சீல் பண்ணிடுங்க. நல்லா அழுத்தி விடும்போது தான் வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை நெய்யில் போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். உள்ளே இனிப்பாக இருக்கிறதுக்கும் மேலே முறுமுன்னு இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி மாவு மீதமாயிடுச்சுன்னா நீங்கள் என்னென்ன ரெசிபிலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையுமே வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். பேனில் நெய் விட்டு இது மாதிரி 4, 3ன்னு போட்டு நம்ம பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எதையுமே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எதுவுமே டீப் ஃப்ரை இருக்காது. இது மாதிரி லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான். அதுவும் நெய்யில் செய்கிறதுங்காட்டி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நமக்காக இருந்தால் ரொம்ப கம்மியான ஆயில் நீங்கள் விட்டுக்கலாம், நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா முறுமுறுன்னு ஆயிருங்க. நிஜமாகவே இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம எள்ளு, கேரட்டு, தேங்காய்னு எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ஸ்நாக்ஸ்னு வாங்க பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மோமோஸ் தாங்க. மோமோஸ் இப்படி தான் பண்ணணும் கிடையாது. உள்ளுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், சிக்கன் வைக்கலாம், நீங்கள் பன்னீர் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸும் கேரட்டும் தான் இருந்துச்சு. அந்த 2 மட்டும்தான் வச்சு நான் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். அதுவும் கோதுமை மாவில் மீதமான சப்பாத்தி மாவில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. கேரட்டையும் முட்டைக்கோசையும் நல்லா இது மாதிரி துருவி வச்சுக்கிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில், சீரகம் போட்டதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்பைசஸ் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு ஒரு காரமாக ஒரு சட்னி நம்ம செய்வோங்க, அதுவே செம்ம சூப்பராக இருக்கும். அதுலேயே எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. லைட்டாக இது மாதிரி கலரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். சாட் மசாலா இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக அப்படியே வந்துட்டுருக்கட்டும். மோமோஸ் சட்னி செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு 3 பொருள் தான். தக்காளி, அதுக்கப்புறம் இது மாதிரி 3 மிளகா, 4 பல் பூண்டு. இதை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வேக விட்டுறலாம். தோல் நல்லா கலண்டு வரணும் தக்காளியில், அது வரைக்கும் வேக விட்டுறலாங்க. அது ஓரமாக வேகட்டும். இந்த பக்கம் சப்பாத்தி இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ரவுண்டாக நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஸ்டஃபிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ணுறதுனால ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுன்னா சரி. இப்போ இதையெல்லாம் ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சுட்டு மோமோஸ் மாதிரி பிடிச்சிக்கிறேன். மோமோ ஷேப்புமே நம்ம இஷ்டம் தான். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் அடிக்கடி இந்த ஷேப் தான் பண்ணுவேன். எல்லாத்தையுமே இது மாதிரி கிட்ட கொண்டு இது மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக மோமோஸ் மாதிரி இருக்கும். இதை மொத்தமாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதுங்க. சூப்பராக வெந்து வந்துடும்.
நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஈக்குவலாக ராகி மாவு சேர்த்து ராகி மோமோஸ் கூட செய்யலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் உப்பு சர்க்கரை மட்டும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா மோமோஸ் சட்னி ரெடி ஆயிரும். இந்த பக்கம் மோமோஸும் சுட சுட ரெடி ஆயிருச்சு. மோமோஸ் எப்போவுமே சூடாக சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த மோமோஸ் சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக இருந்தது. மழை பெய்ய நேரத்தில் இது மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் இருக்குது, மழையை தான் காணோம். சரிங்க, அடுத்து என்ன ஸ்நாக்ஸ்னு வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்பைஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து டேஸ்டியாக இனிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்களா? இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரெட்டு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பூசணி விதை கூட கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா. இந்த எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான். ஆனால் பூசணி விதை மட்டும் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. முடி உதிர்வுக்கு ரொம்ப நல்ல தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை தாங்க. இதில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது. அதனால் வாங்கி வச்சுட்டு இது மாதிரி ஏதாவது பூசணி விதையில் செஞ்சு குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாங்க. இதை நம்ம இப்போ ஸ்ப்ரெட் மாதிரி அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப ஆறணுன்னு கூட அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வந்து உப்பு, கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி டேட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணலாங்க. மறுபடியும் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுங்க. நான் கொஞ்சம் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க, அது ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சி போயிடும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நல்லா இது மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கிளாஸியான லுக் வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. இது மாதிரி இருந்துட்டா கடையில் வந்து நம்ம சாக்கோ ஸ்ப்ரெட்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நல்லா ஏர் டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் வந்து நீங்கள் தோசை மேலே, ப்ரெட் மேலே, இது மாதிரி சப்பாத்தி மேலே நிறையா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். தனியாக கூட எடுத்து சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக ஒரு 3 பாதாம் மட்டும் இது மாதிரி எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். காலையில் ஸ்கூல் போகிற அவசரத்தில் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஃபுட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இது கொஞ்சம் பார்க்குறக்கு ஃபேன்சியாக இருந்தாலுமே எல்லாமே வந்து நல்ல பொருள் தான் நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக இது மாதிரி வாழைப்பழம் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து டேக்கோஸ் மாதிரி இருக்குங்க, ஸ்வீட் டேக்கோஸ் மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி பேனில் நெய் விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட் டேக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் வந்து மல்டிபர்பஸை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சாக்லேட் மோல்டில் ஊற்றி சாக்லேட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். மிதமான ஹீட்லேயே வச்சு 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி லேயர் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். மேலே முறுமுறுன்னு உள்ளே வந்து வாழைப்பழம் வந்து நல்லா ஒரு ஃபஜ்ஜியாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே எனக்கு இந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டு மரணா வச்சு சாப்பிட்றது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுங்க. குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாமாங்க. இதை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறத லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்கிறதானே தெரியல. 2 in 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃபிங்ஸாக சூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ், சோயா, அதுக்கப்புறம் வந்து பன்னீர்னு எது வேணாலும் ஸ்டஃபிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து பொடிசாக நறுக்குன வெங்காயம், கூடவே மசாலா, அதாவது தேவையான உப்பு, மிளகா பொடி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட வீடியோவில் ஒரு ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை வந்து அப்பப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது மாதிரி பண்ணும்போது வித்தியாசம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நார்மலாக சப்பாத்தி மாவு இது மாதிரி திரட்டிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டஃபிங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 சைடும் கொஞ்சம் மாவு மட்டும்தான் இருக்கும், அதை எடுத்துடலாம். மீதி போர்ஷன் எல்லாமே இது மாதிரி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா ரவுண்டாக காயின் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்குங்க. இதுக்கு பேர் தான் வந்து பின்வீல் சமோசா. நீங்கள் நிறைய பேர் வந்து பின்வீல் கேட்டிருப்பீங்க. இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஷேப் வந்துடும். இதுதான் வந்து இந்த பின்வீல் ஷேப்பு. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மொல்லமாக செய்யணுங்க. டைம் எடுத்துக்குமா வழியே, ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் பொரிக்கிறத விட இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமே வேக வைங்க. லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது மாதிரி சூடாக செஞ்சு வச்சிங்கன்னா வந்த உடனே பசியோடு இருக்கிறவங்க குழந்தைங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து மிதமான சப்பாத்தியில் செஞ்ச ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எக்கும் யூஸ் பண்ணலாம். எக்கே சாப்பிட மாட்டேன், நான் ப்யூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பன்னீரும் யூஸ் பண்ணலாம். 2மே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நிறையா வேலைகள் வந்து மிச்சமாக இருக்க காரணமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பரு, இந்த மின்சர்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் தாங்க. நீங்களுமே இது மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையெல்லாம் பாதியாக குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பொடிசாக வெங்காயத்தில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஸ்நாக்ஸ்னு சொல்கிறத விட காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 சாப்பிட்டா போதும், பெரியவங்களுக்கே வயிறு நம்பின மாதிரி ஆயிருங்க. இது நல்லா இது மாதிரி வந்து இது பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்பயுமே வெங்காயம் வந்து ஸ்பீடாக வதங்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா படப்படன்னு வதங்கி வந்துடுங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். எப்போ இது மாதிரி உப்பு ஜாடி எடுத்து யூஸ் பண்ணாலும் ஏன் உப்பு பச்சை கலரில் இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் வந்து வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை உப்புங்க. முருங்கை உப்பு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியணும் அப்படின்னா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலாவுக்கு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா இருக்குங்காட்டி மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா மெல்லமாக வந்து அடி பிடிக்காமல் வெந்து வரும். இப்போ இது கூட ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு பதிலாக மட்டும் நீங்கள் பன்னீரை கூட கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப போட்டு பண்ணிங்கன்னா மாவாட்டம் ஆன மாதிரி ஆயிரும் அந்த மஞ்சள் கரு. மெல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மனமே பார்த்தீங்கன்னா இந்த எக் பப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசனை தான் வருது. சப்பாத்தி எப்பவும் போல் இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வச்சுக்கோங்க. இது இப்படி தான் பண்ணணும் கிடையாதுங்க, எனக்கு சும்மா சமோசா ஷேப் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணேன். நீங்கள் வேணும்னா ரவுண்டாக பிடிச்சி கூட அப்படியே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி கூட செய்யலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக செஞ்சேங்க. இப்போ 2 பக்கம் லோ ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் முறுமுறுன்னு ஆயிருங்க. சைடில் இருக்கிற லேயர்லாம் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமே அந்த மாவு வந்து வெந்து வந்துடும். எப்பவுமே ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி மாவு மிச்சம் இருக்குது, அடுத்த நாள் சப்பாத்தி சுடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்து கலர் சேஞ்ச் ஆகி தூக்கி போடுறதுக்கு அந்த அன்றைக்கே இல்லை அடுத்த நாளே வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் மூஞ்ச மாதிரியே ஆச்சு. ஸ்நாக்ஸ் செய்கிற யோசிக்கிற வேலையும் குறைஞ்சிரும். இப்போலாம் நான் பப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஹாப்பியான நியூஸ் சொல்லணும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் மொமெண்ட் மாதிரி தான் இருக்குது. நிஜமாக அது நடந்துருச்சான்னு எனக்கே ஆச்சரியமாக அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. ஏன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி டே பை டே கமெண்ட்ஸ் போட்டு இது பண்ணுங்கள் சிஸ்டர், அது எப்படி இது எப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் சொல்லி என்னோடய ஃபுல் ஜேர்னிக்கு கூடயே இருக்கிறது நீங்கள் தான். ஒவ்வொருத்தரோட லைக், அப்புறம் வந்து ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் எல்லாமே எனக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போயும் இதே சப்போர்ட் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறத விட 1,00,000 பேர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்க. 100Kவை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஐடியாஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.